இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற ஒரு அப்பா எனக்கு அப்புறம் இந்த பிசினஸை பாத்துக்கிறதுக்கு என்னோட பெரிய பையனை ஒரு தகுதியான ஆளா மாத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. பட் பணம் அதிகமா இருக்கிறதுனால லக்ஸரியான லைஃபுக்கு ஆசைப்பட்டு அவன் தருதலையா போயிடுறான். இதனால கடுப்பான ஹீரோ இதே மாதிரியே நம்ம ரெண்டாவது பையனை வளர்த்தோம் அப்படின்னா அவனோட வாழ்க்கை இந்த சமாரி போயிடும். சோ இந்த பணம், பொருள், ஆடம்பரமான வாழ்க்கை இது எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வளர்த்தாதான் அவனை ஒரு திறமையான மனுஷனா கொண்டு வர முடியும் அப்படின்னு ஹீரோ, ஹீரோயின், இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வேலைக்காரங்க, அப்புறம் இந்த குட்டி பையனோட தாத்தா, பாட்டின்னு ஒட்டுமொத்த குடும்பமுமே பரம ஏழை மாதிரி நடிக்கிறாங்க. என்னதான் பொய்யா நடிச்சாலும் உண்மை எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? ஏழையா இருக்கும்போது இந்த குட்டி பையன் எந்தெந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சான், இந்த உண்மை வெளியே தெரிய வரவும் இவனோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பயங்கர காமெடியா, அதே சமயம் நம்மளை மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு படம் தான் சக்சஸர். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பால் அடைஞ்ச பழைய வீடை தான் காட்டுறாங்க. அடுப்பு எரிக்கிறதுக்காக விறக வெட்டுறது, தொட்டியில நல்ல தண்ணியை பிடிச்சி வைக்கிறது, அப்புறம் பாட்டிக்கு மருந்து செஞ்சு கொடுக்கறதுன்னு ஒரு குட்டி பையன் பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. ஆக்சுவலா இவன் பேரு தான் ஜிஏ. ஜிஏவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிங்கன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. அதுவும் இல்லாம இவன் பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்ததால பொறுப்பா வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம படிப்பு, கேரக்டர்னு எல்லாத்துலயும் பெஸ்டாவே இருக்கிறான். ஜிஏவோட படிப்பை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவன் படிக்கிற ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள் கிட்ட ஸ்பான்சர்ஷிப் சம்பந்தமா பேசி அவர் இங்க கூட்டிட்டு வராங்க. இந்த இடத்துக்குள்ள நுழையவும் இவருக்கு ஏதோ பழங்காலத்து வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீலிங். இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு, வீட்டுல ஒரு இடம் கூட சுத்தமா இல்ல. இது பத்தாதுன்னு ஜியாவோட பாட்டிக்கு இடுப்புக்கு கீழே எந்த உறுப்பு செயல்படாது போல அவங்க கட்டில உட்காந்து பேனு செவுத்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார், உங்க ஃபேமிலியோட ஏழ்மையை பத்தி பிரின்சிபல் மேடம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து நீங்க இப்படி கஷ்டப்படணும்? அதுவும் இல்லாம உங்க பையனோட ஃபியூச்சரையும் பார்க்கணும்ல. சோ நாங்க அவனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது ஓகே தானே? சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த இடம் குப்பை மாதிரி தெரியலாம், பட் நாங்க இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறோம். அதுவும் இல்லாம என் பையனுக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இவங்களுக்கு குடிக்க காஃபியும் அப்புறம் இந்த சிகர், அதாவது சுருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை இவங்க பத்த வைக்கிற ஸ்டைல பார்த்ததுமே இவருக்கு ஏதோ ஒன்று தப்பா படுது. இவங்க கொடுத்த ஆஃபரை ஹீரோ அக்செப்ட் பண்ணாததுனால இதுக்கு மேல பேசியும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பழைய துணிலாம் இருக்குதுல்ல, அதை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினும் அதை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கீழே இருக்கிற ஒரு செல்ஃப்ல வச்சா அந்த பக்கத்துல இருந்து யாரோ அதை எடுத்துட்டு புதுசா வாஷ் பண்ண துணியை வைக்கிறாங்க. சரி, இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு பார்த்தா பையனை கூப்பிட்டு நாங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்டோம். நீ பாட்டிமாக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத கேட்டு பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு பையன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்க 2 பேரும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அப்படி இவங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்து தெருல ஒரு பெரிய லக்ஸரி கார் நிற்கும். அதுல ஏறி கெத்தா போவாங்க பாருங்க. அப்போதான் தெரியுது நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜியாவை காட்டினா இவன் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனதுமே பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு ஜியா இப்பதான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறான். சோ எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு யார்கிட்டயோ வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காங்க. இவன் ஸ்கூலுக்கு போகிற வழியில ரோட கிளீன் பண்ற ஆள்ல இருந்து தள்ளு வண்டியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவன், ஜாகிங் போறவன் அப்படின்னு எங்க பார்த்தாலும் இந்த பாட்டிமாவோட ஆட்கள் தான் இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஜியா எப்பவுமே ஸ்கூலுக்கு ரன்னிங்ல தானே போவான். அப்படிதான் இன்னைக்கு அவன் ஓடி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபாரின் கப்பல் மேல மோதிடுறான். அவங்க இங்கிலீஷ்ல இவங்க கிட்ட வழி கேட்க இவனும் பொறுமையா இங்கிலீஷ்ல பதில் சொல்றான். ஆக்சுவலா இந்த ஃபாரின் கப்பல் இருக்காங்களே இவங்களுமே நம்ம பாட்டிமாவோட ஆள் தான். பையன் இங்கிலீஷ் நல்லா கத்துக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிருப்பாங்க. ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஈவினிங் வெளியே வரும்போது கையில ஐஸ்கிரீம், பலூனோட 2 வயசானவங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஜியாவோட தாத்தா, பாட்டி. பேரனை எப்படியாவது பாத்தரணும் அப்படின்னு இவங்களும் ஆசை ஆசையா நின்னுகிட்டு இருக்க இவங்க மொத்தத்தையும் சொதப்பிடுவாங்க அப்படின்னு ஹீரோ அவனோட பாடி கார்டை வச்சு இவங்களை அலேக்கா காருக்குள்ள தூக்கிட்டு வந்துடுறான். நல்லவேளை ஜி அவனோட தாத்தா பாட்டிய பார்க்கல. இந்த மாதிரி காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில இத்தனை டாய்ஸோட இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள், அதான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம். அம்மா, திடீர்னு நீங்க இத்தனை கிஃப்ட கொடுத்தீங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வராதா? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அப்படி எதுவும் கேட்டானா எனக்கு லாட்டரியில பணம் கிடைச்சது நான் சொல்லிடுறேன். எதுக்கு எங்க பேரன் நீ பார்க்க விட மாட்டற அப்படின்னு இவங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. வெளியே நம்ம ஜியை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவனோட கிளாஸ்மேட் ஒரு பையனோட அப்பா வந்து புதுசா ஒரு காரை வாங்கியிருப்பாரு போல. அதை இவங்கிட்ட காட்டி சீன் போடுறது மட்டும் இல்லாம இவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு போகவும் தாத்தாக்கு வரும் பாருங்க கோவம். அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா அவரை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க.
ஹீரோ கிட்ட இவ்வளவு பணம் இருந்தும் எதுக்காக பையனை இப்படி ஒரு கஷ்டத்தோட வளர்க்குறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஜிஏ ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது பயங்கர கஷ்டத்துல வாழ்ந்தாரு. அதுவும் சாதாரணமான கஷ்டம் கிடையாது, ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலம். அவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேல வளர்ந்து நிக்கிறாரு. இதுதான் நான் சின்ன வயசுல வளர்ந்த வீடு. இது ஒரு பத்தியா, இங்க தான் நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடுவோம். இந்த அடுப்புல தான் என் பாட்டிக்கு நானே மருந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு பழைய மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் எதுக்கு தெரியுமா உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன்? நீ, நான், நம்ம பையன் ஜிஏ, நம்ம 3 பேர் இந்த இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும்? எனது இந்த இடத்துலயா? யோ, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நீ வேணா இங்க இருந்துக்கோ, என்னாலையும் என் பையனாலையும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. உன் பெரிய பையனுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவனை அமெரிக்காக்கு அனுப்பி வைப்ப, ஆனா என் பையன் மட்டும் இந்த மாதிரி ஒரு இடத்துல கஷ்டப்படணுமா அப்படின்னு செமையா கத்தி விட்டுறா. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஹீரோக்கு இது 2வது ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையனை சூப்பரா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவன் என்னன்னா பணம் அதிகமா இருக்கிற கொழுப்புல தருதலையா போயிட்டான். அதனாலதான் ஜிஏவையும் அந்த மாதிரி விட்டுறக்கூடாதுன்னு அவனுக்கு பொறுப்பு, தன்னம்பிக்கை, பக்குவம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னும் நல்லா யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவையும் எடுத்திருப்பாரு. ஹீரோயினுக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் புருஷனை மீறி எதுவும் பண்ண முடியாதுல்ல, சோ வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறா. நம்ம ஜிஏ சின்ன பிள்ளையில எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான்னு பாருங்க. சரி, ஹீரோயினுக்கு மட்டும் தான் அந்த விஷயத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தா ஜிஏவோட தாத்தாவும் பாட்டியும் பேரனை விடவே மாட்டேன்னு பயங்கர அடம் பிடிக்கிறாங்க. பட் பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி ஹீரோ இவனை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பிரசன்ட காட்டினா இன்னைக்கு தானே நம்ம ஜிஏவோட பர்த்டே. சோ பேரனை பாக்குறதுக்காக தாத்தாவும் பாட்டியும் நார்மலா எல்லாரும் போடுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்க வீட்டுக்கு வராங்க. இவங்களால பையனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா பேரப்பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காக திருட்டுத்தனமா இந்த பாட்டிமா சாக்ஸ்குள்ளெல்லாம் காசை ஒழிச்சு வச்சிருக்குது. ஸ்கூல் முடிஞ்சு ஜிஏ வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சேர்ந்து இவனோட பர்த்டேவை சிம்பிளா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த கிளவி வேற சும்மா இல்லாம பேரனை பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிருது. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நீ இப்படி கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு 10 பேரு, உன் கூட விளையாடுறதுக்கு 10 பேரு, உன்னை நாங்க ராஜா மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னு பழைய விஷயத்தெல்லாம் கிண்ட ஆரம்பிச்சிருது. நல்லவேளை ஹீரோ ஒரு கேக்கை எடுத்து இந்த பாட்டியோட வாயிலே அடைச்சு ஒரு வழியா சமாளிச்சிடறான். எல்லாம் முடிஞ்சதும் தாத்தா பாட்டி அங்க இருந்து கிளம்பும் போது இவர் யாருக்கும் தெரியாம விகுகுல காசை ஒழிச்சு வச்சிருப்பாரு போல. அதை பொசுக்குன்னு எடுத்து பேரங்கையில கொடுப்பாரு பாருங்க. இந்த சீனை பாக்குறதுக்கு செம காமெடியா இருக்கும். எல்லாரும் அங்க இருந்து போனதுமே ஹீரோ அவர் பையனை கூப்பிட்டு போன மாசமே அப்பா சம்பளம் எவ்வளோ, அதுல வீட்டு செலவு என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு கணக்கு வச்சுக்க சொன்னேனே, அதை நீ கரெக்டா கணக்கு வச்சிருக்க அப்படின்னு கேட்க, டெய்லியும் காய்கறிக்கு எவ்வளவு ஆகுது, போன மாசம் மளிகை ஜாமானுக்கு இவ்வளோ, கரண்ட் பில் இவ்வளோ, மெடிசனுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி மொத்தமா எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லவும் இவன் அப்பா அம்மாக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. இவர் ஒரு சின்ன பாக்ஸ்ல கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருப்பாரு போல. அதை எடுத்து ஜிஏ கையில கொடுத்துறாரு. இது ஒரு பத்தியா, இதுதான் நம்ம குடும்பத்தோட மொத்த சேவிங்ஸ். இதை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னையில இருந்து நீ தான் நம்ம குடும்பத்தோட மொத்த வரவு செலவையும் பார்த்துக்கணும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவன் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறான். இவங்க வீட்டு மேற்கூரையில விரிசல் விழுந்திருக்கும். அதை இவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவரோட ஷூ பிஞ்சு போயிருக்கிறத ஜிஏ நோட் பண்றான். காலையில முதல் வேலையா மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்பாக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு பயங்கர பெருமையா இருக்குது. நைட்டு பையன் தூங்கினதுமே 2 பேரும் இவங்க ரூம்ல இருக்கிற கபோர்டை ஓபன் பண்ணனா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் லிஃப்ட் இருக்குது. அதுல ஏறி போய் பார்த்தா தான் தெரியுது இவங்க வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய ஆபீஸ் செட்டப்பையே வச்சு பையனோட ஆக்டிவிட்டிஸ், அவனோட ஃபுட் கண்ட்ரோல், அப்புறம் அவனோட ஜெனரல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய டீமே ஒன்னு சேர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுவும் இல்லாம இவன் ப்ராப்பரா இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்னையோட இவங்களோட இந்த சீக்ரெட் பிளான் 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணது போல இந்த 5 வருஷமும் ஹீரோவோட டீம் எந்த ப்ராப்ளமும் இல்லாம சூப்பரா ஒர்க் பண்ணதுனால இவர் செம குஷியாகி எல்லாருக்கும் போனஸை டபுள் மடங்கு ஆக்கிடுறாரு. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஜிஏவை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத ஒரு குட்டி பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. நல்ல ஐஸ்கிரீம், சாக்லேட், பால்னு சாப்பிட்ட வளர்ந்த குழந்தைக்கு திடீர்னு காய்கறி எல்லாம் கொடுத்தா எப்படி சாப்பிடும்? அதுவும் இல்லாம நல்லா லக்ஸரியா வாழ்ந்த பையனுக்கு இந்த இடம் சுத்தமா செட் ஆகாததுனால சாப்பிடாம தூங்காம படாத பாடுபடுத்திடுறான். இவனை சமாளிக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடுப்புக்கு கீழே எந்த உறுப்பும் வேலை செய்யாத மாதிரி ஒரு பாட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட கான்டாக்ட் கிடைக்குது. ஆக்சுவலா இவங்க ஒன்னும் ஜிஏவோட உண்மையான பாட்டி கிடையாது. இவங்க ஒரு சைல்டு கேர் எக்ஸ்பர்ட். இவங்க தான் ஜிஏவை இந்த புது லைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்றாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறியும் அப்புறம் அப்பாக்கு புது ஷூ வாங்குறதுக்காக இவன் காலையில கிளம்பி மார்க்கெட்டுக்கு போறான். இவன் எங்க போறான், என்ன பண்றான் அப்படிங்கறத அப்டேட் பண்றதுக்கு 2-3 ஸ்பை வேற. அதுவும் இல்லாம இவன் அப்பாவோட ஆள் ஒருத்தர் அங்க கடை போட்டிருப்பாரு போல.
போல இவனை மெனக்கெட்டும் கூப்பிட்டு இதுதான் கேரட், இதுதான் பொட்டேட்டோ, அப்புறம் இதுதான் டொமேட்டோன்னு இங்கிலீஷ்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேரம் பேசி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்பாக்கு ஷூ வாங்க ஒரு ஷூ கடைக்கு போறான். அங்க ஆஃபர் பிரைஸ்ல ஒரு ஷூ இருக்கிறத பார்த்ததும் இவனும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர ஹீரோயினுக்கோ செம ஹாப்பி. வாங்கின காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிச்சன் ஷெல்ஃப்ல வச்சா திடீர்னு டோர் ஓபன் ஆகி அந்த பக்கத்துல இருந்த ஒருத்தன் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு விதவிதமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி கொடுக்குறான். இவங்களும் அதை வாங்கிட்டு வெளியே போய் பார்த்தா ஹீரோ செம டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரியுது அப்பாக்கு ஷூ வாங்கணும் அப்படின்னு ஜிஏ மார்க்கெட்டுக்கு போயிருந்தான்ல. ஆக்சுவலா அவன் ஷூ வாங்காம இவனுக்கு கேம் விளையாட ஒரு டேப் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை கேட்டது இவங்களுக்கு செம ஷாக்கு. கேமரால பார்க்கும்போது தான் தெரியுது யாருக்கும் தெரியாம பாத்ரூம்குள்ள உட்காந்து ஜாலியா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை ஒரு நல்ல பையனா வளர்க்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவன் என்னன்னா இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு காரியத்தை பண்றானே அப்படிங்கறத நினைச்சு இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை டைரக்டா அவங்கிட்டே போய் கேட்டோம் அப்படின்னா பையன் ஏதாவது தப்பா எடுத்துப்பான் அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா இவர் ஷூ லைட்டா பிஞ்சு இருக்கும்ல அதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு விட்டு பையன் கிட்ட போயிட்டு காலை ஆட்டி ஆட்டி சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் அவன் கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே இல்லை. இதுக்கு இப்படி பொறுப்பே இல்லாம இவன் டேபை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது ஆக்சுவலா இவன் இதை வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் மைண்டே இருக்குது. இவன் வாங்கின அந்த கடையில எந்த பொருளை வாங்கினாலும் சரி 7 நாள்ல ரிட்டர்ன் எடுத்துப்போம் அப்படின்னு புதுசா ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க போல. சோ இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அதை வாங்கி இருக்கிறான். இந்த விஷயம் தெரியவும் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு ரொம்ப நாளைக்கு குடும்பம் நடத்த முடியாது. சோ நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் வேலை பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ தான் நம்ம குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு புதுசா ஒரு பிளானை போட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி போகவும் ஜிஏக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. இவர் கிளம்பும் போது அவரோட ஷூக்கு அடியில் இருக்கிற அந்த பார்ட் மட்டும் தனியா கலந்து விழுந்திருக்கும் போல. ஆக்சுவலா அவர் வேணும்னே தான் போட்டுட்டு போயிருப்பாரு. அதை எடுத்து இவன் பத்திரமா வச்சுக்கிறான். எப்பவுமே டேப்ல கேம் விளையாடிட்டு அதை ஒரு கவர்ல சுத்தி யாருக்கும் தெரியாம ஃபிளஷ் பாக்ஸ்குள்ள வச்சிருவான். அப்படிதான் இன்னைக்கும் வைக்கிறான். பட் இவனுக்குள்ள ஒரு வருத்தம், ஏன்னா இன்னையோட அந்த 6 நாள் முடியுது. சோ மறுநாள் விடிஞ்சதுமே இந்த டேப் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு கடைக்கு எடுத்துட்டு போனா அந்த கடைக்காரன் ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா அவன் டேபை கவர்ல சுத்தி ஃபிளஷ் பாக்ஸ்குள்ள வச்சிருப்பான்ல அதுல கொஞ்சமா தண்ணி உள்ள போயிருக்கும் போல. சோ டேமேஜ்டு பீஸை ரிட்டர்ன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் பாவம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுது புரண்டு பார்த்தாலும் அந்த கடைக்காரன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா அந்த டேப் ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த காசை வச்சுதான் இன்னைக்கான காய்கறியையும் அப்பாவுக்கு ஷூவும் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருப்பான். பட் இப்போ காய்கறி வாங்க காசு இல்லாததுனால சாப்பாட்டுக்கு பயங்கரமா ஒரு ஐடியா பண்ணி இந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ஃபுட் ஒரு இடத்துல கொடுப்பாங்க போல. அந்த இடத்துக்கு பாட்டியையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டதே இல்லை. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு இது அவசியமும் இல்லை. பட் பையனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. இவன் வேற சும்மா இல்லாமல் ஓசியில் கொடுக்கறதெல்லாம் வாங்கி வாங்கி பிளேட்டாக அடுக்க ஆளை விட்டா போதும் சாமி அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இவன் இந்த மாதிரி இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டே போகக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானை போட்டு வெளியே சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிளட் வாமிட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுப்பாங்க பாருங்க. அந்த நடிப்புல இவன் பயந்து போய் குற்ற உணர்ச்சியில பயங்கரமா ஆள ஆரம்பிச்சிடறான். டேப் ரிட்டர்ன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, சோ காசுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழைய யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் இதை புரிஞ்சுக்காத இவனோட கிளாஸ்மேட்ஸ் அந்த பேகை பிடுங்கி அதுல இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் கீழே கொட்டி இவனை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. பையன் இப்படி அசிங்கப்படுறத கேமரா வழியா பார்த்ததும் ஹீரோயினால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, ஒரு சின்ன பையனுக்கு இப்படிதான் எல்லாத்தையும் கத்து கொடுப்பீங்களா, எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு இவ கத்தவும் ஹீரோ ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா வேலைக்கு வெளியூர் போறதா போய் சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆபீஸ்லயே தான் இருக்காரு. நல்லா கேட்டுக்கோ, ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் அவனோட சுய ஒழுக்கம் என்னன்னு தெரிய வரும். இப்ப எப்படி என் பையன் கஷ்டத்தை அனுபவிக்கானோ இதை விட அதிகமா என்னோட சின்ன வயசுல நான் அனுபவிச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய சொத்தை கட்டி ஆளணும் அப்படின்னா அது என்ன சும்மாவா, நீ ஓரமா நின்று விளையாட்டை மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி இவர் ஆட்டத்தை இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்திடுறாரு. ஜிஏ பாத்ரூம்குள்ள டேபை ஒழிச்சு வச்சிருந்தான்ல, அதுல ஒன்னும் தெரியாமலாம் தண்ணி உள்ள போகல. இவங்க தான் வேணும்னே அதை சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் வச்சு அதை நாசம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல காலி வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக ஜிஏ உள்ள போய் பார்த்தா கவுண்டர்ல யாருமே இல்ல. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற மணி பாக்ஸ் ஓபன்ல இருக்குது. கண்ணு முன்னாடியே இவ்வளவு பணம் இருந்தா யாரு தான் எடுக்காம இருப்பா, இவன் எதுவும் பணத்தை எடுத்துருவானோ அப்படின்னு எல்லாரும் பதட்டமா பார்த்துக்கிட்டு இருக்க, இவனும் எடுக்கிற மாதிரி கையை கிட்ட கொண்டு போயிட்டு அந்த மணி பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போவான் பாருங்க. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பயங்கர குஷி. வழக்கம் போல ரோட்ல வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பைக்ல ஒரு இங்கிலீஷ்காரன் வரான். இவனும் நம்ம ஆளுன்னு தான் நினைக்கிறேன். ஹாய் தம்பி, என் பேர் பீட்டர், நீ என் கூட பைக்ல வந்தீங்கன்னா நான் உன்னோட பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அதிக காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விதவிதமா சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இவன் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லைல்ல, சோ வெறித்தனமா எல்லாத்தையும் விட்டு வளாசுறான்.
சாப்பிட்டு முடிச்சதுமே என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக அங்க ஒருத்தன் நிறைய பணம் கொடுத்து ஜிஏ கூட பிசினஸ் டீல் பேசுறான். நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நிறைய பணம் கொடுத்து இந்த காலி பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி நீ நல்லா குளிச்சுட்டு சுத்தமா வா, அப்போதான் உன் கூட பிசினஸ் டீல் பேச முடியும் அப்படின்னு சொல்லி இவனை பாத்ரூம்குள்ள அனுப்பிவிட இந்த பக்கம் நம்ம டீம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பை 2-3 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் நம்ம பாட்டிமா கிட்ட இப்பதான் நம்ம சின்ன முதலாளியா பார்த்துட்டு வரேன், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. என்னது இங்கிலீஷ் டீச்சரா? இன்னைக்கு ஜிஏக்கு எந்த இங்கிலீஷ் கிளாஸும் கிடையாது, ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரவும் ஒட்டுமொத்த டீமுமே இன்க்ளூடிங் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் கிளம்பி அந்த ஹோட்டல் என்ன, ரூம் நம்பர் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உள்ள வந்து எல்லாரையும் போட்டு அடி அடி நடிச்சு பையன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இது வரைக்கும் பாத்தீங்களா இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட மூத்த பையன். அதான் தருதலையா போயிட்டான்னு சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா நிறைய பணம் செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்புனா அங்க இந்த பீட்டரை புடிச்சு போய் 2 பேரும் ஒரு கே மாதிரி ஒன்னா லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஜிஏ தான் இவன் தம்பி அப்படின்னு தெரியும், பட் ஜிஏக்கு தான் இவனை யாருன்னே தெரியாது. அதுவும் இல்லாம அவனை இங்க கூட்டிட்டு வந்ததே தம்பி நல்லா குளிப்பாட்டி அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தான். பட் இது தெரியாம பையனை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சு பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க. இவன் புதுசா டேப் வாங்கின விஷயத்த வீட்டுல சொல்லவும் அப்பா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாரு, நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு வந்துட்டே அப்படின்னு இவனோட அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. பட் ஹீரோ அதை பெருசா கண்டுக்கல. நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல, அதுவே போதும். உனக்கு நான் ஒரு பிசினஸ் ட்ரிக்க சொல்லட்டுமா? காலி பாட்டில்ஸ் எல்லாம் அதிகமா எங்க கிடைக்கும் தெரியுமா? குப்பை தொட்டிலையோ இல்ல ரோடு ஓரத்துலயோ இல்ல, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துல தான் அது அதிகமா கிடைக்கும். அங்க போய் தேடணும் அப்படின்னா நமக்கு நிறைய பாட்டில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுநாளே நம்ம ஜிஏ கூட அவங்க 2 பேரும் போறாங்க. இன்னைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது போல. அதுல ஒரு டீம் 7-0 அப்படிங்கிற பாயிண்ட்ல எதிர் டீம் கிட்ட கேவலமா தோத்து போயிருக்குது. இத்தனைக்கும் அந்த தோத்த டீம் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ செட் பண்ண ஆட்கள் தான். இவங்க பிளான் போட்ட மாதிரியே கேவலமா தோத்து போய் மக்கள் எல்லாரும் கோபத்துல கையில இருக்கிற பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி வீச இவ்வளவு பாட்டில்ஸ் இதுக்கு முன்னாடி ஜிஏ வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. மேட்ச் முடிஞ்சு எல்லாரும் அங்க இருந்து போனதுமே இவன் அப்பா அம்மா கூட சேர்ந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிறது மட்டும் இல்லாம ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா பையன் சோகமா இருக்கிறத பார்த்ததும் அவனோட சந்தோஷத்துக்காக தான் இவர் செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வித்த பணத்துல இவன் அப்பாவுக்கு ஒரு புது ஷூவை வாங்கி கொடுத்திருப்பான் போல. இதை பார்த்து இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. டெய்லியும் காலையில இவன் ஸ்கூலுக்கு ரன்னிங்லேயே தானே போவான். அப்படித்தான் ஒரு கோச் இவன் டெய்லியும் வேகமா ஓடுறத பார்த்ததும் நேரா அவர் ஜியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க பையன் டெய்லியும் காலையில ஸ்கூலுக்கு ஓடி போறத பார்ப்பேன், அவனுக்குள்ள எப்படிப்பட்ட திறமை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை மட்டும் என்கிட்ட விட்டு பாருங்க, ரன்னிங்ல கோல்டு மெடலை ஜெயிச்சு காட்டுறேன். சும்மா இல்ல, இவனுக்குள்ள நேச்சுரலாவே ஒரு அத்லெட் இருக்கான் அப்படின்னு இவர் கொஞ்சம் ஏத்தி விட இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல வேற ஜிஏ ரன்னிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற மாதிரியும் கோல்டு மெடலை வின் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா பையன் ஏதாவது தப்பா நினைச்சுப்பான் அப்படின்னு வேற வழி இல்லாம இவர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. பையனை ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாத்தலாம் அப்படின்னு பார்த்தா இவன் என்னன்னா ரன்னிங் அது இதுன்னு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கானே. இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு நைட் இவன் தூங்குனதுமே க்ளூ மாதிரி ஒரு பாட்டில எடுத்துட்டு போய் நைஸா அவன் காலிலே தடை விட்டுட்டு போயிடுறாரு. காலையில ஜிஏ எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவன் காலை சுத்தமா அசைக்கவே முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியாம இவனும் பயத்துல கத்த எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோ ஓடி வந்து இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் ஃபுல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்க பையனுக்கு காலில் ஒரு ரேர் டிசீஸ் வந்திருக்கிறதுனால பாவம் இவனால அந்த அத்லெட்லாம் ஆக முடியாது, மற்றபடி நார்மலாக இவனால் நடக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும், பட் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இவனால் கலந்துக்க முடியாது. அப்படி மீறி கலந்துக்கிட்டா இவனோட உயிருக்கே ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொல்லவும் பாவம் இந்த குட்டி பையனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உண்மையை சொல்லணும்னா அந்த டாக்டருமே நம்ம ஹீரோவோட ஆள் தான். ஒரு வழியா பையனோட ஸ்போர்ட்ஸ் கனவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டேய், ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் லைஃப் அப்படின்னு கிடையாதுடா, அதை தாண்டி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. நீ படிச்சு ஒரு பெரிய ஆளா வந்து உனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்பாக்காக ஒண்ணு மட்டும் பண்றியா? இந்த நாட்டிலே பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னா அது கிங் பை யூனிவர்சிட்டி தான். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள எப்படியாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ள போயிட்டு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் படிச்சேன்னு வையேன், அப்புறம் உன்னோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். எவ்வளவு செலவானாலும் சரி கஷ்டப்பட்டு எப்படியாவது அப்பா உன்னை அங்க படிக்க வைக்கிறேன். சொல்ல போனா நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு அங்க படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. எனக்காக நீ இதை மட்டும் பண்றியா? இதுக்கு நீ ஓகே சொன்ன அப்படின்னா அப்பா உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல அப்பாவோட கனவையாவது நிறைவேற்றலாம் அப்படின்னு இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். சொன்ன மாதிரியே புது சைக்கிளும் வாங்கி கொடுக்க இத்தனை நாளா ஸ்கூலுக்கு அறக்க பறக்க ஓடினவன் இப்ப ஜாலியா சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இவனையும் மதிச்சு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கும், அவளையும் டெய்லி சைக்கிள்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி நாட்கள் ஓட ஜிஏ கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துடுறான். வழக்கம் போல இவன் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது இவனோட அறிவை டெஸ்ட் பண்ற மாதிரி, தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாயேன்,
இது இருக்கு பத்தியா, இந்த மரக்கட்டை 2 மீட்டர் நீளம் இருக்குது. அதுவும் இல்லாம இதோட டயமீட்டர் 30 சென்டிமீட்டர். இந்த கட்டையை வச்சுக்கிட்டு 6 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல எத்தனை பால்ஸ் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு கேள்வியை கேட்க இவனும் போர்டுல கணக்க போட்டு காட்டி கரெக்டா பதில சொல்லிடுறான். ஒரு நாள் இவன் ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க கிரவுண்ட்ல பசங்க ரன்னிங் போய்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு இவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்க இவன் பாட்டிமா ஜாலியா பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பாத்துறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க இது அந்த பாட்டிமாவும் பாத்துறாங்க. ஐயோ, இவன் எப்படிங்க வந்தா, இவங்கிட்ட மட்டும் மாட்டணும், அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓட இவனு பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுறான். நடக்கவே முடியாம இருந்தவங்க இப்ப ஜம்ப் பண்ணி ஓடுறத பார்த்தது இவனுக்கு செம ஷாக்கு. என்னதான் வயசா இருந்தாலும் பாட்டியோட ஓட்டத்தை பார்க்கணுமே. இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. என்னடா பேராண்டி, எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? பாட்டி, இப்பதான் உங்களை நான் பாஸ்கெட் பால் கோர்ட்ல பார்த்தேன். எனது பாஸ்கெட் பால் கோர்ட்லையா? என்னால எப்படி அங்கெல்லாம் போக முடியும்? பாட்டி, நீ போய் சொல்லாத, இரு அம்மா கிட்ட கேட்கற அப்படின்னு ரூம்ல போய் பார்த்தா அம்மா அவங்க காணோம். இவ கீழே ஆபீஸ் ரூம்ல இருக்கா போல. பையன் வந்த விஷயம் தெரிஞ்சதுமே குடு 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 லிஃப்ட்ல ஏறி மேல வரா. என்னடா தம்பி, அம்மாவை கூப்பிட்டியா? என்னாச்சு உனக்கு? அம்மா, நீங்க எங்க இருந்தீங்க? நான் எங்கடா இருப்பேன், என் ரூம்ல தான். பொய் சொல்லாதம்மா, நான் இப்பதான் ஒரு ரூம்குள்ள வந்து பார்த்தேன், அங்க யாருமே இல்ல. என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருது. இந்த விஷயத்த உடனே இவனோட அப்பா கிட்டையும் போய் சொல்லிடுறான். இதை கேட்டது இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு இவர் ஒரு பயங்கரமான பிளான போடுறாரு. இந்த கிழவி இருந்தா தானே பிரச்சனை, முதல்ல இவங்களோட சாப்டர் க்ளோஸ் பண்ணாதான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு பாட்டிமா இறந்து போனதா ஒரு செட்டப் பண்ணிடுறாரு. மறுநாள் விடிஞ்சதுமே ஜிஏ எந்திரிச்சு வந்து பார்த்தா பாட்டியோட போட்டோவை நடு வீட்டுல மாட்டி வச்சிருக்காங்க. ஜிஏ, நேத்து நைட்டு தான் உன் பாட்டி இறந்து போனாங்க. பாவம், அவங்களுக்கு ரொம்ப நாளா உடம்புல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பட் அதனால உன்னோட ஸ்டடிஸ் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம நாங்க மறைச்சிட்டோம். நம்ம எல்லாரையும் இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் பாவம் இவனுக்கு மனசே உடைஞ்சிருது. இறந்தவங்களுக்காக ஃபியூனரல் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி பாட்டிமாவுக்கு மேக்கப்லாம் போட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ நம்ம ஜியோவை கூட்டிட்டு வரவும் எல்லாரும் சோகமா இருக்கிற மாதிரி பயங்கரமா நடிக்கிறாங்க. இத்தனை வருஷமா பாசங்காட்டி சோறூட்டி வளர்த்த பாட்டிமா இப்படி கண்ணு முன்னாடி இறந்து கிடக்கிறத பார்த்ததும் பாவம் அந்த குட்டி பையன் கதறி கதறி அலறான். இவன் அழுகிறத பார்க்கவும் பாட்டிமாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பட் இதை ஜிய பார்த்துட்டானா எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு இவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போக சின்ன வயசுல இருந்து ஜிய மேல பாசம் காட்டி வளர்த்தது இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவும் அழுதுகிட்டே திடீர்னு எந்திரிச்சிடுறாங்க. இதை பார்த்தது என்ன பண்றதுனே தெரியல. நல்லவேளை ஜி அதை பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு வழி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஃபியூனரல் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி ரிட்டர்ன் பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போதும் பாவம் இவன் அழுதுகிட்டே இருக்கான். ஸ்கூலுக்கு போயும் இவனுக்கு மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. பாட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருந்ததை அவன் பார்த்திருப்பான்ல. இதை பத்தி இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவ ஒரு விஷயத்த சொல்றா. டே, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதோ தப்பா தாண்டப்படுது. அதுவும் இல்லாம உன் அப்பாவுக்கு மட்டும்தான் வயசாகிட்டே போகிற மாதிரி தெரியுது. பட் உங்க அம்மா ரொம்பவே எங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டெய்லி ஸ்கின் கேர் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். ஒருவேளை உனக்கு தெரியாம எதுவும் பணத்தை ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ, எதுக்கும் நீ செக் பண்ணி பாத்துற அப்படின்னு இவனை செமையா மண்டையை கழுவி விட்டுறா. இவனும் வீட்டுக்கு போய் பாக்குறான். இவன் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அப்பாவோட தலைமுடி எல்லாமே நரைச்சு போய் இருக்குது. பட் இவனோட அம்மா மட்டும் ரொம்பவே எங்கா பாக்குறதுக்கே பளபளன்னு இருக்காங்க. இதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே அவன் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. டே, எங்கடா இருக்க? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உன் அம்மா ஒரு லாங் ஹேர் வச்சிருக்கிற ஆள் கூட கார்ல ஒரு பெரிய பங்களாக்குள்ள போனதான் நான் 2 கண்ணால பார்த்தேன். நீ இப்ப உடனே கிளம்பி பீச் ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட இவனும் வேக வேகமா சைக்கிள் எடுத்துக்கிட்டாங்க போறான். இவன் எப்போ ஸ்கூலுக்கு போறான், எப்போ ஸ்கூல்ல இருந்து வரான் அப்படின்னு பாக்குறதுக்கு ஸ்பை 2 பேர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே ஸ்டே பண்ணிருப்பாங்க போல. இவன் திடீர்னு சைக்கிள்ல வெளியே போறத பார்த்ததும் இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போய் பார்த்தா இவன் அந்த பீச் ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பெரிய பங்களாக்குள்ள போறான். ஆக்சுவலா அந்த பங்களா இருக்குதுல, இது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஜியோவோட சொந்த வீடு. இவன் உள்ள போற விஷயத்த உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் டக்குனு யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் வேலைக்காரங்களாவே மாறிடுறாங்க. டே ஜியே, இங்க என்னடா பண்ற? நான் என்ன பண்றேங்கிறது இருக்கட்டும், நீங்க என்னமா பண்ற? டேய், நம்ம குடும்பத்துக்கு வருமானம் பத்தல, அதான் நானும் அப்பாவும் அந்த வீட்டிலே வேலைக்கு சேர்ந்துட்டோம். சரி உள்ளவா, எங்க முதலாளி கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனா அங்க முதலாளியா இருக்கிறது யாரு தெரியுமா? இந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரங்க. பையன் இங்க வந்த விஷயம் தெரிஞ்சதுமே இவங்க 2 பேரும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கலட்டி கொடுத்துட்டு அவங்களோட யூனிஃபார்மை வாங்கி மாட்டிருக்காங்க. இதே வீட்டில் தான் அவங்களோட பெரிய பையனும் இருக்கான் போல. இவன் எதுவும் வாயை திறந்து காரியத்தை சொதப்பிடக்கூடாதுன்னு கை கால்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பட் அதையும் மீறி இவன் தத்தி தத்தி கீழே இறங்கி வரதை பார்த்ததும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஏதோ கால் ஸ்லிப் ஆன மாதிரி அதுல பையனை தள்ளி விட்டு இவர் அதுல விழுந்துடுறாரு. இப்போ கொஞ்ச நாட்களா இவனுக்கு ஏதோ மைண்ட்ல சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருக்குது. இவன் எப்போ வெளியே கிளம்புனாலும் சரி அக்கம் பக்கத்துல குடியிருக்கிற எல்லாருமே இவனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறத இவன் நோட் பண்றான். அதே சமயம் இந்த பக்கம் இவன் அண்ணங்காரன் இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய பிளான் போடுற மாதிரி தெரியுது.
கடைக்கு போயிட்டு பெரிய கோடாலி கயிறு வாங்குறது, அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு நாளுக்கு நாள் இவனோட வெறி அதிகமாகிட்டே போகுது. அப்படியே நாட்களோட ஸ்கூலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் நம்ம ஜிஏக்கு அந்த பெரிய யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க இருக்குது போல. சோ பையனுக்கு ஹேர் கட்லாம் பண்ணி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து எக்ஸாம் எழுத அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சதுமே பசங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர வெளியே நடந்து வர நம்ம ஜிஏவை மட்டும் ஆளை காணோம். இவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பட் ரொம்ப நேரம் ஆகி அவன் ஆளை காணோம். பதறி போய் இவங்களும் உள்ளலாம் தேடி போய் பாக்குறாங்க. பட் அவன் எங்க போனானே தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு எதுவும் போயிருப்பானோ அப்படின்னு அங்க வந்து பார்த்தா இவங்க வீட்டுக்கு பின்புறத்துல ஜியோட பேக் கிடக்குது. அதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது ஜியோவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க போல. அவன் வாயை டேப் வச்சு ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கவும் இவங்க பயந்து போயிடுறாங்க. அப்புறம் என்ன, பையனை சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு எல்லாரும் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்க இத தூரமா நின்று நம்ம ஜியை பாத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனை யாரும் கிட்னாப்லாம் பண்ணல. ரொம்ப நாளா இவனுக்கு சந்தேகம் இருந்துச்சுல, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இவன் இந்த மாதிரி ஒரு செட்டப்பே ரெடி பண்ணியிருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் அப்பா கூட சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்திருப்பான்ல, அப்படி விழும்போது அந்த தண்ணிக்கு அடியில ஒரு பறவையோட போட்டோ இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வருது. குட்டி பையனா இருக்கும்போது இதே ஸ்விம்மிங் பூல்ல தானே இவன் குளிச்சிருப்பான், அந்த விஷயம். அப்புறம் இவன் வெளியே கிளம்பும் போது எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்திருப்பாங்கல்ல, அது. அப்புறம் ஒரு நாள் இவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிற ரூட்டை மாத்தி வேணும்னே வேற ரூட்ல போயிருப்பான். அங்க ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது தான் ஒரு 5-6 பேர் இவனை ஃபாலோ பண்ணி அங்க வரதை பார்த்தது இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீட்டுல யாருமே இல்லாத டைம்ல ஹீரோயினோட ரூம்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கபோர்டுக்கு பின்னாடி லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்ததும் இவனுக்கு சமஷாக்கு. ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு இவனுக்கு புரியுது. பட் எக்ஸாக்டா என்ன விஷயம் தெரியல. சோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம பாதியில அங்க இருந்து கிளம்பி பின்னாடி செவ்வரேறி குதிச்சு நேரா ஒரு பழைய போர்ட்டுக்கு போறான். இங்க எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னா ஒரிஜினலா கிட்னாப் பண்ண மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி எல்லாரையும் நம்ப வைக்கணும்ல. சோ இவனே டேப் எடுத்து வாயை ஓட்டி ஃபேக்கா கிட்னாப் பண்ண மாதிரி ஒரு போட்டோவை ரெடி பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். அதுவும் இல்லாம எல்லாரும் அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியே அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இவன் நேரா வீட்டுக்கு வந்து அந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒரு லிஃப்ட பார்த்திருப்பான்ல, அதுல ஏறி கீழே போய் பார்க்கும்போது தான் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இவன் லைஃப்ல இதுவரை மீட் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஃபேக்கான ஆட்கள் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரவும் இவனுக்கு எப்படி இருக்கும். இப்படி ஒரு ஃபேக்கான வாழ்க்கையை வாழ்ந்ததை நினைச்சு இவன் கோவத்துல எல்லாத்தையும் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. பையனுக்கு உண்மைலாம் தெரிய வரவும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜிஏ, நீ எங்களை எதுவும் தப்பா நினைச்சிடாத, நீ உன் அண்ணனை மாதிரி தருதலையா போயிடக்கூடாது அப்படின்னு தான் அதிகமா கேர் எடுத்து உன்னை ஒரு திறமசாலியா வளர்க்கணும் அப்படின்னு நாங்க இவ்வளவு போராடணும். நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு ஏழைங்க கிடையாது. உன் அப்பா அந்த கண்ட்ரியில ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். என்னோட இவ்வளவு சொத்தையும் கட்டி காக்கிறதுக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? அதனாலதான் உன்னை இந்த மாதிரி வளர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னு என்னெல்லாமோ பேசி பாக்குறாங்க. பட் இந்த பையனோட நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா இவன் வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாமே ஒரு பொய்யான வாழ்க்கை. இப்ப திடீர்னு உண்மை தெரிய வரவும் மொத்த வாழ்க்கையுமே இழந்த மாதிரி கண்ணுல கண்ணீரோட எனக்கு இந்த பணம் சொத்து இது எதுவுமே வேண்டாம், என்னோட வழியில என்ன போக விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் தான் இவ்வளவு நாளா நம்மளோட தேவைக்காக பையன் எப்படி வளர்த்திருக்கோமே அப்படின்னு இவருக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. இதுக்கடையில அவன் அண்ணங்கார வேற ஏதோ வெறித்தனமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அது எதுக்காக அப்படின்னா நாம எதையாவது சாதிச்சு அப்பா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துறணும் அப்படின்னு இவனும் இவன் பாய் ஃப்ரெண்டு பீட்டரும் சேர்ந்து எவரெஸ்ட் மலையில ஏறி ஒரு வழியா ரிட்டர்ன் உயிரோடய வந்து சேர்ந்துடுறாங்க. அதே சமயம் நம்ம ஜி என்ன பண்றான்னு தெரியுமா, இவனுக்கு ரன்னிங்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்க இத டிவில பார்த்து ஹீரோயினுக்கு செம குஷி. இவனுக்கு முன்னாடி ஓடினவங்க எல்லாருமே தண்ணியை குடிச்சிட்டு காலி பாட்டில் எல்லாத்தையும் கீழே தூக்கி போடுறத பார்த்ததும் இவன் அது எல்லாத்தையும் பிறக்கி கையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஓடுவான் பாருங்க. ஜிஏ இப்போ இவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதை காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாப்பா.